இன்னைக்கு நிறைய பேருக்கு மைக்ரேனுக்கு ஒற்றை தலைவலி ரெட்டை தலைவலி, முக்கியமாக ஒற்றை தலைவலி தாங்க முடியாத வலி, இதுக்கு என்ன மாதிரியான மூலிகை இருக்குது அப்படின்னு கேட்டேன். ஐயா சொன்னார், ஒரு எளிமையான மூலிகை இருக்குது தம்பி, அதை நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்த சொல்ல இந்த ஒற்றை தலைவலி எல்லாம் ரெட்டை தலைவலியெல்லாம் பஞ்சம் பறந்து போகின்றார். அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், வாங்க முழுமையான காணொலியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒற்றை தலைவலி ரெட்டை தலைவலி இருக்குது. முக்கியமாக ஒற்றை தலைவலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எதிரிக்கு கூட அந்த வலி வரக்கூடாது, அந்த அளவுக்கு வேதனையை தருது. இந்த ஒற்றை தலைவலி ரெட்டை தலைவலிக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்? ஆமாம் சார், தும்பை இருக்குல்ல, இது ரொம்ப காலமாக அந்த ஒற்றை தலைவலிக்கு ரெட்டை தலைவலிக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி தேய்ப்பாங்க. ஆமாங்க, நீங்கள் தும்பை இப்போ பேசிட்டே இருங்க ஐயா, எனக்கு எனர்ஜி வேணும், நல்லா வெயில் அடிக்குது. சாப்பிடுங்க, தேன் இருக்கும். இந்த தும்பை மலரில் வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்ட பிறகு ஒரு ஞாபகம் வருது, புற்று தேன் சொல்லுவாங்க. தேன்லேயே உயர்ந்த தேன் அது. அது வந்து அந்த குளவிகள் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். ஆமாம், அது வந்து புற்றுக்குள்ள மரபொந்துக்குள்ள தான் கூண்டு கட்டும். இந்த புற்று தேனை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, மாந்திரிகள் வந்து மை செய்யும் பொழுது இந்த புற்று தேனை விட்டு தான் அரைப்பாங்க அந்த மையை. அப்போதான் அந்த மை வந்து பவர் ஆகும். அதனால எதுக்காக சொல்றேன்னா, இந்த இதுல கிடைக்கிற தேன்லாம் ரொம்ப ஒஸ்தி தேன். ஆமா, துளசி செடி இந்த மாதிரி இடத்துல தான் அந்த புற்று தேன் வந்து தேன் எடுக்கும். அந்த அந்த கொசுக்கள் இதுல இருந்து தேன் எடுத்துட்டு போயிட்டு சேகரம் பண்ணி மரபொந்துக்குள்ளவோ மண் புத்துக்குள்ளவோ கூண்டு கட்டி வாழும். அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்தரமான தேன் இது. இந்த தும்பை பூவை போல உள்ளம் கொண்ட மானன்னு பாட்டு கூட பாடுவாங்க. அந்த மாதிரி தும்பை பூ வந்து ரொம்ப வெண்மையானது இல்லவா? இந்த பூக்களை பறிச்சு ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் மிளகு, 10 கிராம் மிளகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், சபரி பழம்னு ஒரு பழம் இருக்கும், கொடி, சவரி கொடி, கொரட்டை பழம். அந்த பழத்தை எடுத்துட்டு வந்து காய வச்சு வச்சுக்கணும். அந்த விதை அந்த தோலோட போட்டு இந்த தும்பை பூவையும் போட்டு எல்லாத்தையும் சேகரம் பண்ணி ஒரு 2 லிட்டர் செக்கு எண்ணெயில போட்டு நல்லெண்ணெயில நல்ல பதமா காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா, இதுதான் எல்லா விதமான தலைவலி சைனஸ் எல்லாத்துக்கும் இதை வாரத்துல 2 நாளைக்கு தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை, ஆண்கள் வந்து புதன்கிழமை சனிக்கிழமை. இதை தேய்ச்சி தலையில நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிச்சுட்டு லைட்டா வெந்நீர்ல கூட குளிக்கலாம். குளிச்சுட்டு வரும்பொழுது அவர்களுக்கு வந்து இந்த மைக்ரேன் தலைவலி, ஒற்றை தலைவலி, பூராமே தலைவலிக்கிறது, தலையில நீர் கோத்து கொள்வது, தலையில வந்து தலைக்குள்ள வந்து ஒரு மாதிரி சிலது ஓடுற மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலை சார்ந்த நோய்கள்லாம் குணப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான தைலம் தான் இந்த தும்பைப்பூ தைலம். ஓஹோ ஐயா, தலைவலிக்கு சொல்லிட்டீங்க, வேற என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு இது தீர்வா அமைகின்றத அடிஷனலா சொல்ல முடியுமா? சொல்லலாம். இது வேற வந்து தீர்வுன்னு சொன்னீங்கன்னா, இதுவே பூக்களை பறித்து ஒரு டீ மாதிரி கொதிக்க வச்சு இதை கூட கொஞ்சம் சீரகம் விட்டு குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது கண் ஒளியை நல்லா மிஞ்சி செய்யும். கண்ணுக்கு பிரகாசமான வேலை செய்யும். ஏன்னா கண் மருந்து இல்ல. ஆமா, அந்த அதாவது கவிழ் தும்பையும் போடுறாங்க, இந்த தும்பையும் போடுறாங்க. ஆமா, போடலாம். கண்கள் சார்ந்த நோயை வந்து அந்த பூக்கள் வந்து குணப்படுத்தும். அடுத்து வேர் இருக்குல்ல, ஆமா, இந்த வேரை பொடியா வெட்டி கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சோம்னா வயிற்றுல இருக்கிற பூச்சியெல்லாம் எடுத்துரும். பூச்சி, உடம்புல அலர்ஜி, தண்டு ஆகுறது, வீக்கம்னு சொல்றாங்கல்ல, அதை எடுத்துரும். அதே போல இந்த இலைகளை பறித்து காய வைத்து பவுடர் ஆக்கி, அந்த பவுடருக்கு நிகர் வந்து இந்த தவிடு, நெல்லு குத்துவாங்க அப்பெல்லாம் கிராமத்துல, தவிடு. அது ரொம்ப நைஸான தவிட இது ஒன்னா கலந்துடணும். கலந்துட்டு இதனோட கொஞ்சம் வடிச்ச சாப்பாடு வடிச்ச தண்ணி இருக்குல்ல, அதை விட்டு மாத்திரை மாதிரி குடிப்பாங்க. குடிச்சு அதை சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு புண்ணு குணமாகும். ஆமா, வண்டு கடி, பூச்சிக்கடி, பழைய பூரான் கடி, உடம்புல ஏதாவது அந்த திணவு வடுவு இருந்தா இதெல்லாம் குணமாக்கிறோம். ஏனர்களே, ஒரே மூலிகை ஆனா இவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய மூலிகையா சித்த மருத்துவத்தில் மருத்துவ முறைகளாக நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் உங்களுக்கும் ஒற்றை தலை ரெட்டை தலைவலியா கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்க சித்தா டாக்டர் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இந்த ஒற்றை தலைவலி ரெட்டை தலைவலிக்கு ரொம்ப அற்புதமான சிகிச்சையில் இருக்குது. நீங்கள் வெளியே அதிலிருந்து படிப்படியாக வெளியே வந்துடலாம். அப்படி இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக இங்கே கொடுக்குற சிகிச்சைகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வளங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சொன்ன அரிகாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.